அனைவருக்கும் வணக்கம். இந்த கோயில் பெருவளத்தில் அருள்மிகு ஸ்ரீ பாலசுப்ரமணியன் திருக்கோயில். இந்த கோயிலோட மிகச்சிறப்பு என்னென்னா, சோழர் காலத்து கோயில். அது கிட்டத்தட்ட 1400 வருடம் பழமையானது. இந்த கோயிலில் திருப்பணியான வேலை முடிஞ்சு. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலை என்னென்னு கேட்டிங்கன்னா, கார்த்திகை மாதம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பக்கத்தில் ஆற்றங்கரையில் நீராடுவாங்க. ஆனால் அவங்க நீராடுறதுக்கு தேவை எந்த வசதியுமே அங்கே செய்யப்படலை. ஏன்னா குப்பை குளமும் அதிகமாக இருக்குது, இருட்டாக இருக்குது. அந்த அடிக்கட்டில் நடந்து போகவே கரு கும்முன்னு இருக்கும், குப்பை அதிகமாக இருக்கும். உள்ளே பாம்பு பூச்சி போட்டால் எது போதா எதுவுமே கணிக்க முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த படிக்கட்டிலேருந்து கிட்டத்தட்ட 30 படிக்கட்டு கீழே வரைக்கும் போகுது. அந்த படிக்கட்டில் ஒன்றுமே தெரியாது, வெறும் கருப்பாக மட்டும்தான் தெரியும். பாம்பு இருக்கா, பள்ளி இருக்கா, பூச்சி இருக்கா, எதுவுமே பார்க்க முடியாத சூழ்நிலை இருக்குது. இது சம்மந்தமாக ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தோம். ஹெச்ஆர்என்சியோட இந்து அறநிலைத்துறை அதிகாரி அன்றைக்கி லீவு, அவங்க சம்மந்தப்பட்ட அலுவலகத்தை கொடுத்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. இப்போயும் அந்த இடம் இருள் சூழ்ந்தான் இருக்குது. இங்கே வரும் பக்தர்களுக்கு இருட்டில் தடுமாறி கீழே விழுந்தோ இல்லை வயதானவங்களுக்கு கீழே விழுந்தோ எதுனாச்சும் அடிபட்டுச்சுன்னா அதுக்கு முழு பொறுப்பு நிர்வாகம் ஏற்கணும். ஏன்னா அந்தளவுக்கு எந்தவித நடவடிக்கையும் இல்லை. இந்த பாலசுப்ரமணிய திருக்கோயில் எந்த வருமானம் இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் அது சம்மந்தப்பட்ட நிறைய இடங்கள் இருக்குது, வசூல் நிறையா வரும், காணிக்கை காசு நிறையா விழுகும். அதில் ஒரே ஒரு டியூப் போட்டால் போதும், இந்த வெளிச்சமாயிரும். ஆனால் அதை கூட பண்ணுறதுக்கு எந்த அறநிலையத்துறைக்கு நேரம் இல்லாமல் இருக்குது. புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. குப்பை கூலமாகவும் இருளில் சூழ்ந்திருக்கும் இந்த ஆற்றங்கரையை சரிப்படுத்த நிர்வாகம் முன்வருமா? பொதுமக்களும் பக்தர்களும் கேள்வி. குப்பை கூலமாக இருக்கும் இந்த இடத்தை மாற்றுவதற்கு யார் நடவடிக்கை எடுப்பார்கள்? இந்து அறநிலையத்துறையா இல்லை அலட்சியம் காட்டும் அதிகாரிகளின் கவனக்குறைவா? நீங்களே முடிவு சொல்லுங்கள். பெருவளம் பக்தர்கள் மனவேதையுடன் இந்த பதிவுகிறாங்க. லாஸ்ட் இயர் இந்த இருட்டில் ஒரு பக்தர் கீழே விழுந்து ஒரு தலையில் அடிபட்டுச்சு. இப்போயே மறுபடியும் அடி விழுந்து அதே சூழ்நிலை ஏற்படுமோ என்ற பயம் மக்கள்கிட்ட இருக்குது. பூச்சி போட்டு கடிச்சிருமோ, சின்ன குழந்தைலாம் கூட நம்ம பயப்படுறாங்க. இந்த சூழலை மாறணும், சரி செய்கிறதுக்கு எதனால் செயற்பட்டு நடக்கணும். பொதுமக்களை கோரிக்கையாக வைக்கிறோம். உங்கள் மொழியில் இந்த செய்தியை வெளியிடுறோம். நல்லது நடக்கட்டும். வெற்றிவேல் வீரவேல்.